ஹாய் இன்றைக்கி நம்ம செட்டஃபில் பேபி சோப்போட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற சோப்பாக இருக்குதுங்க. இது பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் பாராகவும் மைல்டு ஃப்ராக்ரன்ஸோடையும் தாங்க இருக்குது. இது பேபியோட ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் ரொம்ப சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்குதுங்க. இது யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஃபோம் வருதுங்க. அந்த ஃபோம் பேபியோட ஸ்கின்னையோ ஐஸையோ இரிட்டேட் பண்ணுற விதமாக இல்லைங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னா 75 கிராம் 199 ரூபாங்க. இது ஆஃபர் ப்ரைஸில் தாங்க வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட் க்ரையில் வாங்கியிருந்தேங்க. ஃபஸ்ட் க்ரை ஆன்லைன் ஸ்டோரில் தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நிறைய ஆன்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லைக் நைக்கா, ஃபஸ்ட் க்ரை, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு எதில் நல்ல ஆஃபரும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்குதோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னென்னா 238 ரூபாங்க. இதோட பிஹெச் லெவல் வந்து 5.5ங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த சோப் பேரபன் ஃப்ரீங்க. இந்த சோப் ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால தான் இந்த சோப்பை நான் திரும்பவும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த சோப்போட டிஸ்அட்வான்டேஜே இதோட கன்சிஸ்டன்சி தாங்க. நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா கொலன்னு ஆகிடுதுங்க. இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நான் ஒரு சோப் வாங்கும்போது அதை லாஸ்ட் வரை யூஸ் பண்ணணும்னு தாங்க நினப்பேன். ஆனால் இந்த சோப்பை அப்படி யூஸ் பண்ண முடியலங்க. நம்ம யூஸ் பண்ண இதோட வேஸ்டேஜ் தாங்க அதிகமாக இருக்குது. எவ்வளோ தான் நீங்கள் சன்ட்ரை பண்ணிவிட்டு இதை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணாலும் நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க. இது சோப் மாதிரியே இருக்கிறது இல்லைங்க. ஒரு ஜெல்லை எடுத்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் மாறிடுதுங்க யூஸ் பண்ண. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜை தவிர்த்துட்டு பார்த்தா இந்த சோப் ஹைலி ரெக்கமெண்டட் தாங்க. வேறு எந்த மைனஸும் இந்த சோப்பில் இல்லைங்க. எனக்கு வேஸ்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சோப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சோப் யூஸ் பண்ணலாங்க. இதே ஸ்டாண்டர்டில் என்ன சோப் நல்லாயிருக்கும், இப்போ நான் ஹெலனுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.